நீங்க 2 பேரும் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்க? மீனா வயிறு வலின்னு சொன்னாப்பா. அதான் போயிட்டு வந்தோம். வேற ஏதோ மறைக்கிறீங்க. உண்மைய சொல்லுங்க. எனக்கு என்னமோ இங்க பொய் சொல்றாங்கன்னு தோணுது. மீனா, நீ கர்ப்பமா இருக்கியா? நல்ல விஷயம் இருந்தா அவங்க நம்மகிட்ட சொல்லப் போறாங்க. இந்த வீட்டோட முதல் வாரிசு மனோஜோட குழந்தையா தான் இருக்கணும். ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? அம்மா என்னையே அவங்களோட வாரிசா பார்த்தது இல்லடா. எல்லார் மனசையும் இப்படிதான் நீ காயப்படுத்திட்டே இருக்க போறியா? உனக்கு அம்மாவை பத்தி தெரியாதா? அவங்களுக்கு மனோஜ் தான் அவங்களோட பிள்ளை. நம்ம 2 பேரும் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டோம். மனோஜ்க்கு முதல்ல கல்யாணம் நடக்கட்டும். அவரோட வாரிசு தான் இந்த வீட்டுக்கு முதலா வரணும். நீ ஏன் என்ன பார்க்கவே வரமாட்டேங்கிற? நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாவா? மாப்பிள்ள, நீங்க கேட்ட மாதிரியே பணம் ரெடி பண்ணிட்டேன். இந்த பணத்தை வச்சு உங்க பிசினஸ டெவலப் பண்ணிக்கலாம். இப்பதான் பணம் கிடைச்சிருச்சுல்ல, அப்போ சீக்கிரமாவே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. இவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கட்டும். அம்மா, பணத்தை ரெடி பண்ணிட்டேன். ரோஹிணி கிட்ட டிவோர்ஸ் வாங்கிடலாம். ஏதுடா உனக்கு இவ்வளவு பணம்? எனக்கு தான் ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னல. இது ஒரு பிசினஸ் டீலிங். என்னால என் ஃப்ரெண்டுக்கு லாபம் இருக்கு. அதான் சீக்கிரமா இத ரோஹிணி கிட்ட கொடுத்து சைனை வாங்கிடு. உனக்கு ஒரு அழகான பொண்ணா, பணக்கார பொண்ணா நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்.